நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். சென்னை ஏர்போர்ட்டுக்கு தினமும் 50,000க்கும் அதிகமான பயணிகள் வந்து செல்கின்றனர். இருந்தும் மற்ற ஏர்போர்ட்டுகளை விட சென்னை பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. வளர்ச்சிக்கான PTU என்ற வணிக மேம்பாட்டு பிரிவு இங்கு தனியாக இல்லை. இந்த பிரிவு ஏர்போர்ட் ஆணையத்தின் வருவாயை பெருக்குவது, புதிய விமான வழித்தடங்களை ஏற்க விமான நிறுவனங்களுடன் பேசுவது என பல்வேறு பணிகளை செய்யும். சென்னையில் கொரோனாவுக்கு பிறகு சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு வளர்ச்சி இல்லை. இங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு இயக்கப்பட்ட விமானங்களின் சேவைகள் பல நிறுத்தப்பட்டுள்ளன. தென் மாநிலங்களில் உள்ள ஏர்போர்ட்டுகளில் சென்னை வளர்ச்சியடைந்து வருகிறது. ஆனால் நிலம் கையகப்படுத்தும் பணிகள், வளர்ச்சி பணிகள் போன்றவை குறித்த நேரத்தில் முடிக்கப்படுவதில்லை. இதுகுறித்து விமான போக்குவரத்து ஆராய்ச்சியாளர் உபைதுல்லா கூறியதாவது: பெங்களூரு ஏர்போர்ட் தனியார் மயமாக்கலுக்கு பிறகு பல விமான நிறுவனங்கள் புதிய சர்வதேச வழித்தடங்களை ஏற்படுத்தி சிறப்பாக செயல்படுகின்றன. பிரத்யேகமாக வர்த்தக மேம்பாட்டு பிரிவு உள்ளது. பெங்களூரிலிருந்து அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு நேரடி விமான சேவை உள்ளது. ஆனால் சென்னைக்கு கிடைத்த ஏர் பிரான்ஸ் பாரிஸ் சேவை, ஆல் நிப்போன் ஏர்லைன்ஸின் டோக்கியோ சேவை இப்போது இல்லை. இதை மீண்டும் கொண்டுவர யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் செயல்பட்ட காலத்தில் சென்னையிலிருந்து அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்துக்கு விமானம் இயக்கப்பட்டது. அதேபோல் ரீயூனியன் தீவு, செஷல்ஸ் தீவுக்கும் விமானங்கள் இயக்கப்பட்டன. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா நாடுகளுக்கும் நேரடி சேவை இல்லை. சென்னையில் ஏற்கனவே செயல்பட்ட சேவைகள் பறிக்கப்பட்டு பெங்களூர், ஹைதராபாத் ஏர்போர்ட்டுகளுக்கு சென்றுள்ளன. இவற்றை கண்காணித்து மீட்க ஏர்போர்ட் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார். நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளுக்கு மாநில அரசு ஒத்துழைப்பு அவசியம். சென்னைக்கு விமான சேவையை அதிகப்படுத்த தமிழக அரசு கடந்த ஆண்டு விமான நிறுவனங்களுடன் பேச்சு எதுவும் நடத்தவில்லை. முதல்வர் ஸ்டாலின் 2023 9 நாள் பயணமாக சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் சென்றார். அப்போது விமான போக்குவரத்து அமைச்சருக்கு சென்னையிலிருந்து டோக்கியோவுக்கு நேரடி விமான சேவை ஏற்படுத்த கோரி கடிதம் எழுதினார். அதன்பின் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஸ்ரீபெரும்புதூர் திமுக MP TR பாலு சென்னை ஏர்போர்ட் ஆலோசனை குழு தலைவராக உள்ளார். விமான நிலைய வளர்ச்சி பணிகள், புதிய விமான சேவை குறித்து அவர் எதுவும் பேசுவது இல்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது.